Hi friends, welcome to Taste Buds, Sophie's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீட்லயே எப்படி ஃப்ரெஷ்ஷா பிசிபெலாபாத் பவுடர் பண்றதுன்னு பார்க்கலாம். இனிமே நம்ம கடையில வாங்க வேண்டாங்க, வீட்லயே ஃப்ரெஷ்ஷா நம்மளே அரைச்சிக்கலாம். சூப்பரா பிசிபெலாபாத் செய்யலாம். இது 4 to 5 வாட்டி செய்யலாம். அந்த அளவுக்கு குவாண்டிட்டி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி இல்லைன்னா பெக்டி மிர்ச்சின்னு சொல்லுவாங்க. இது கர்நாடகாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான இது. பார்த்தீங்கன்னா இது காரமே இருக்காது ரொம்ப, ஆனால் கலர் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 7 to 8 நம்ம எப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி காஞ்ச மிளகாய் எண்ணெய் மிளகாய் யூஸ் பண்ணுறீங்களோ அது எடுத்துக்கோங்க. உளுந்து 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி, ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம். வெந்தயம் வந்து கம்மியாக போட்டுக்கோ, இல்லைன்னா கசப்பு வந்துடும். அப்புறம் இதுக்கு வேண்டிய மசாலா பொருட்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஒரு 4 எடுத்துக்கலாம். அதே மாதிரி பட்டை வந்து ஒரு 2 இன்ச் அளவு பட்டை, மிளகு பிளாக் பேப்பர் பார்த்தீங்கன்னா அது ஒரு டீஸ்பூன், அப்புறம் எள்ளு வந்து ஒரு டீஸ்பூன், ஒரு கையளவு கருவேப்பிலை. முதல்ல இதெல்லாம் வந்து கடாயில் வந்து எண்ணெய் இல்லாமல் ஒரு மிதமான தீயில ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். பருப்பு வகைகள்லாம் ஃபர்ஸ்ட் வறுத்துக்கலாம். நம்ம அடுத்து கொத்தமல்லி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம், கொத்தமல்லி விதை, அப்புறம் ஜீரகம், இது லோ ஃப்ளேமில் வறுக்கும்போது இது நல்லா வறுபடும், நல்ல வாசனை வரும். அப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து அதே கடாயில் வந்து வெந்தயம் அப்புறம் மீதி ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் வறுப்படணும் அவசியம் இல்லை, அதனால தனியாக வறுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் லைட்டான சூட்லேயே வந்து வறுத்தாலே போதும். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம கிரைண்ட் பண்ணும்போது அது வந்து நல்ல பவுடராக வரும், இல்லைன்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக நிற்கும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வெந்தயமும் நம்ம போட்டு எள்ளும் வந்து லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டா போதும், நம்ம இது எடுத்துடலாம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம மிளகாலாம் வறுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க பச்சை வாசனை போயிடும். அதே மாதிரி ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதனால இதை லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம வறுத்துக்க போகிறோம். இதோட சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை வச்சு ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை இருந்தால் போதும், அதுவும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு இதோட சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து நம்ம பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒருவேளை கட்டி பெருங்காயமாக இருந்தால் அதே எண்ணெயில் வந்து நம்ம லைட்டாக வறுத்துட்டு அது வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா சூடாறின பிறகு நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்ல பொடிசாக இருக்குன்னு அவசியம் இல்லை, சாம்பார் பொடி மாதிரி கொஞ்சம் குறை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பொடி நல்லா அரைச்ச அப்புறமா பார்த்தீங்கன்னா கொரகொரன்ட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம வச்சு ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பிசிபெலாபாத் இந்த பவுடர் யூஸ் பண்ணி செய்யறதுன்னு காமிச்சிருப்பேன், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமுக்குங்க. See you again with an exciting recipe. Much love. Bye.